வணக்கம். பிக் பாஸ் டே 8 மண்டே எபிசோட்னாவே நாமினேஷன்ஸ்லேயே பாதி டைம் போயிடும் அப்படின்னு நினச்சோம். நாமினேஷன்ஸும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது இல்லை, போய் எல்லாரும் பிக் பாஸ்ட்டை சொல்கிறது தான். ஸோ வேறு ஏதாச்சும் புதுசாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி பிரச்சனையில் தான் ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு பிக் பாஸ்க்கும் அப்புறம் ரெண்டு பக்கம் சூப்பர் டீலக்ஸ் குரூப்புக்கும் ஒரு பெரிய சண்டை. என்ன சண்டை அப்படின்னா, பிக் பாஸில் உள்ளவங்க எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க, சூப்பர் டீலக்ஸில் உள்ளவங்க எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. சூப்பர் டீலக்ஸில் உள்ளவங்க எல்லாரும் எந்திரிச்சாதான் இவங்க அடுப்பு ஆன் பண்ணி சமைக்க முடியும், பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியும், அவங்களும் சாப்பிட முடியும். ஏன்னா இவங்களாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிட முடியும். ஸோ அப்போ என்னதான் கனி வந்து இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்த மதர்ஸ் மாதிரி ரொம்ப பாசக்காரமாக எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குற மாதிரி பண்ணாலும், ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு நல்ல வில்லித்தனமும் அவங்கள்ட்ட நிறையா இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி உப்பு போட்டு சாப்பாடு எல்லாத்தையும் காலி பண்ணாங்க. இன்றைக்கும் அதே வேலையை பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஓவர் கஞ்சியில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உப்பு எடுத்து கொட்டிடுறாங்க. ஏன்னா இவங்க வந்து சொல்கிறாங்க, இவங்களை வந்து எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, எழுப்ப முடியல. அப்போ கனியே தான் வந்து சஜஷன்லாம் கொடுக்குறாங்க, போய் பாத்திரத்தை எடுத்து தட்டலாம், கத்தலாம், அவங்கள வந்து தூங்க விடாமல் பண்ணலாம், எப்படி இருந்தாலும் அவங்க வெளில வந்துடுவாங்க, காலையிலேயே வந்து இப்படி இரிட்டேட் பண்ணால் யாராலையுமே தாங்க முடியாது, ஓடி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை பண்ணி பார்க்குறாங்க, முடியல. அப்போ சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் உள்ளவங்க சொல்லிடுறாங்க போல இருக்குது, இல்லை நாங்கள் அந்த இருக்கிற பழைய லெஃப்ட் ஒரு கஞ்சியை சாப்பிட்றோன்னு, நீங்கள் எப்படி அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்கன்னா உப்பு அள்ளி கொட்டுறாங்க. அதுவும் அஃப்கோர்ஸ் கனியோட வேலை தான். எப்படி இவ்வளோ சாப்பாடையும் பண்ணிவிட்டு அதில் வந்து அதை இன்னொருத்தவங்க வேறு யாருமே சாப்பிட முடியாமல் பண்ண தோணுதுன்னு, அதை அட்லீஸ்ட் ஏதாச்சும் எடுத்து ஒளிய வைக்கலாம், ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி அப்படி தான் பார்த்துருக்கோம். எதுக்கு எடுத்தாலும் எடுத்து உப்பு எடுத்து கொடுக்குறதுனா வீட்டில் இதை தான் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற நம்மளுக்கு இடத்தை தான் ஏற்படுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எடுத்தோடனே அதை தான் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி நீங்கள் வரலைனாலும் பரவாயில்ல, நாங்கள் இந்த கஞ்சி சரி பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட போகிறாங்க. அப்புறம் கம்ருதன் நினைக்கிறேன், கம்ருதன் ஓடி போய் வினோதம் ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து அதை எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு பக்கம் அரோராவும் இன்னொரு பக்கம் ஆதிரையும் அந்த ஜக்கூசியில் குளிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே எல்லாருமே வந்து உடனே அதில் பார்க்க போயிட்டு, பொண்ணை பார்க்க போய் லாஸ்ட்டில் விட்டுட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. லாஸ்ட்டில் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரம்யாஜி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அது என்ன காரணத்துக்காக விழுந்தாங்க, சாப்பாடு இல்லாமல் விழுந்தாங்களா அப்படின்லாம் தெரியல. அது அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் போணுச்சு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏன்னா பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டாஸ்க் கொடுத்துட்றாரு. இதுக்கு நடுவில் இன்றைக்கி எபிசோடு ஆரம்பிக்கிறதே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரை அண்ட் எஃப்ஜியோட லவ்வில் தான் ஆரம்பிக்குது. காதல்னு சொல்லலாமா இல்லை என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. பூர்ணிமா எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து அமிச்சாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இவங்க பண்ணுறது வந்து என்ன, இவங்க வந்து ஒரு 4-5 டேஸ் இருக்குமா, வெளியில் 2 பேருக்கும் தெரிஞ்ச மாதிரி பெருசாக தெரியல. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க உருகுறாங்க. ஐயோ நேற்றுலேருந்து நீ என்கிட்ட ஒழுங்காகவே பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆதிரை உருகுன்னு உழுகுறாங்க. அதுக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே ஆதிரை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு பக்கம் பண்ணுறாரு. லாஸ்ட்டில் வந்து யாரை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது தான் ஒன்றும் புரியாத விஷயமா இருக்குது. இது எந்த அளவுக்கு போகுதுன்னா, பிக் பாஸ் வந்து நாமினேஷன்ஸில் கூப்பிட்டு கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஆனால் பிக் பாஸ் பண்ணதில் ஒரு வருத்தம் தான். பிக் பாஸ் பண்ணதில் என்ன ஒரு வருத்தம்னா, ஒருத்தவங்க வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அவர் சொன்னதை கேட்டு பிரவீன் வந்து அந்த சொன்ன மொமெண்ட்லேருந்து யூனிஃபார்ம் போட்டுட்ருக்காரு. இன்னொரு பக்கம் ஆதிரை எதையுமே ஃபாலோ பண்ணாமல் விஜய் சேதுபதி சொன்னதுக்கப்புறம் கூட அவ்வளோ பேர் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் போட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி காலைல வந்து பார்த்திங்கன்னா போடலை. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கும் இவங்களுக்கும் ஒரே டைமில் வந்து அந்த இதுலேருந்து வந்து விலக்கினது, அது இனிமேல் பண்ண தேவையில்லைன்னு சொன்னது எனக்கு வந்து சரியாக படல. அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேஸ் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. அதுக்கப்புறம் எப்படி ரூல்ஸை வந்து மதிப்பாங்க, இப்படி பண்ணிங்கன்னா ரூல்ஸ் மதிக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் இது தான் திருப்பி அவங்க தொடர்ந்து பண்ண போகிறாங்க. அப்போ பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு, கேமில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக விளாடுவீங்க, இதுக்காகலாம் மனம் தளராதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க மனம் தளர்ற மாதிரியா இருக்குது. அவங்க எஃப்சியோட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா அவங்க இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணலாமா அப்படிங்கிறத அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. பட் எனிவே இது என்ன ஐடியா அப்படின்னு தெரியல, யார் கொடுத்த ஐடியா அப்படின்னு தெரியல. பூர்ணிமா கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து ஒரு மொக்க ஐடியா தான் இருக்குது. ஏன்னா எஃப்ஜே இப்போ வந்து எஃப்ஜே வந்து ஒரு 30-40 நாள் சர்வைவ் ஆகிற மாதிரி இருந்தானாச்சும் இந்த லவ் வச்சு ஒரு 45 நாள் ஓட்டலாம். எஃப்ஜேவே இந்த வாரம் போகிற மாதிரி இருக்கார். ஸோ அவரை வச்சு லவ் கட் பண்ணி இப்போ இது 2வது வாரத்துமே அவர் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வேறு யாரும் இன்னொரு ஆளை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பொண்ணுக்கு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் நடக்குது. என்ன டாஸ்க்னால் இந்த வாட்டி ஸ்வாப் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கேருந்து பிக் பாஸ் சொல்லிடுறாரு, இப்போ ஒரு 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 சீன் இருக்கும், அந்த சீனை வந்து நீங்கள் எனாக்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது விஜய் சேதுபதியும் அண்டு சமந்தா நயன்தாரா வந்து அந்த டு அப்படின்னு ஒரு பாட்டு வருது, அதில் உள்ள ஒரு சீன் தான். ஸோ அதை இந்த பிக் பாஸ் டீம்லேருந்து 3 பேர், இன்னொரு பக்கம் அந்த டீம்லேருந்து 3 பேர் சூப்பர் டீலக்ஸ்லேருந்து. அதில் எந்த பாயிண்ட்ஸ் வந்து டீம் அதிகமாக எடுக்குதோ, சூப்பர் டீலக்ஸ் அதிகமாக எடுத்துட்டாங்கன்னா ஸ்வாப் கிடையாது, பிக் பாஸ் டீம் அதிகம் எடுத்துட்டாங்கன்னா ஸ்வாப், 3 பேர் ஸ்வாப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க.
அதில் பிக் பாஸ் டீமுக்கு ரெப்ரசன்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து விக்ரம் பண்ணார், இன்னொரு பக்கம் சபரி பண்ணார், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பிரவீன் பண்ணார். இவங்க இதில் வந்து ஒரே ஒரு ஆள் தான் காட்டினாங்க 1 hour எபிசோடில். மீதி 2 யார் பண்ணாங்கன்னு தெரியல. அது ஒன்று வந்து கம்ருதன். ஸோ எனக்கு என்ன கேட்டிங்கன்னா அதில் பாயிண்ட்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார். 4 பாயிண்ட் எடுத்திருந்தார் 5க்கு. அதுக்கப்புறம் சபரி 3 3.5 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தார். இன்னொரு பக்கம் இவர் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருந்தார். ஐ திங்க் 1 பாயிண்ட்டு நம்ம தான். ஐ திங்க் இவரும் 1 பாயிண்ட் தான் நினைக்கிறேன், கம்ருதனும். பட் அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா சபரி வந்து விக்ரமோட நல்லா பண்ண மாதிரி இருந்தது. லாஸ்ட்டில் எனிவே வந்து பிக் பாஸ் டீம் வந்து வின் பண்ணிடுது. ஸோ அதனால் இங்கேருந்து 2 பேர், அதாவது 3 பேர்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பார்வதி, ஆதிரை அண்ட் திவாகர் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் போகிறாங்க. சூப்பர் டீலக்ஸ்லேருந்து 2 பேர் வந்து வெளியேறாங்க. ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோரா அண்ட் கம்ருதன். இவங்க வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போட போகிறாங்க. இப்போ எல்லாருமே அவங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த அடுத்த வாடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு வந்து 2 பேரை செலக்ட் பண்ணோம். அப்படிங்கும்போது அதில் வந்து ஒரு போட்டி நடக்குது. அதில் ஒரு பக்கம் பார்வதி வேணுங்கிறாங்க, இன்னொரு பக்கம் திவாகர் வேணுங்கிறாரு, வினோத் வேணுங்கிறாரு, ஆதிரை வேணுங்கிறாங்க, ரம்யாஜி வேணுங்கிறாங்க. லாஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு இவங்க கூட அந்த ஜெயஸ்ரீயா, அவங்க பேர் என்ன, என் பேர் வேறு மறந்து போயிடுதுங்க, என்ன பேருப்பா அவங்க பேர், சுபிக்ஷா, வரதுக்கு எதுக்குறா ஜெயன் வந்து சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வேணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சொல்லிடுறாங்க, இல்லை நான் எனக்கு வந்து கண்டிப்பாக மக்கள் ஓட்டை பெற்று நான் வந்து கண்டிப்பாக எஸ்கேப் ஆவேன், எனக்கு தோணுது, ஸோ அதனால் நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்களே சொல்லிடுறாங்க, யார் பார்வம் சொல்லிடுறாங்க எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது வினோத், இன்னொரு பக்கம் வினோத் அண்டு வியனா அண்டு ஆதிரைக்கு வந்து பார்த்திங்கன்னா போகுது. இதுக்கு நடுவில் ரம்யாஜி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவராக தான் இவர்கிட்ட வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. ரம்யாஜிக்கு வந்து திவாகரை பிடிக்கலையா என்ன அப்படின்னு தெரியல. அவர் வந்து வேறு யார்ட்டாச்சும் பேசினாலும் உடனே வந்து இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க, பொம்பளைகிட்ட வந்து இப்படிலாம் பேசாத, பொண்ணுங்கள்ட்ட வந்து மரியாதையை பேசு அப்படின்னு. இவங்க தான் வந்து பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இதுவாக பாதுகாப்பு வளைய மாதிரி இருக்கிற மாதிரி. அவர் எதுவுமே தப்பாகவே பேசலை, அவர் வந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்காரு. அதில் இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே அவர்கிட்ட பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா மரியாதை குறைவாக தான் பேசுகிறாங்க. ஐ திங்க் அப்படி தான் வந்து அவரோட வாய் அடக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. இதே மாதிரி தான் சீசன் 6 வந்து தனலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் லைக் என்னவோ ஒரு மரியாதை மரியாதை தெரியாமல் பேசுவாங்கம்பாங்க தெரியுமா, அது மாதிரி பேசி ஒரு ஆளை வந்து அப்படியே வாய் அடக்கிறது. ஆனால் இது வந்து எல்லாட்டையும் பண்ணுறது கிடையாது. ப்ராபப்ளி வர நாட்களில் எல்லாட்டையும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் திவாகர்கிட்ட இது வந்து நிறைய இடங்களில் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா திவாகர் மேலே தப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் அந்த இந்த மேட்டரில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த நடிக்கிற மேட்டரில் பார்வதிக்கும் இன்னொரு பக்கம் அபிஷேக்கும் ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில் வந்து பிரவீன் வந்து அதை வந்து பண்ணுறதுக்கு வருவார். ஆனால் பண்ண வரும்போது அவருக்கு வந்து இவங்க சண்டை போடுறதுனால அதை மறந்துடுவாருன்னு நினைக்கிறேன். அதனால் ஒழுங்காக பண்ண மாட்டார். அப்போ வந்து இவர் உடனே திவாகர்கிட்ட தான் போய் ஏறுவார், பார்வதிக்கிட்ட ஏற மாட்டார். அப்போ திவாகர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் கீழே, அங்கே போய் எஃப்சி கீழே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து நீலாம் நடிக்கனே சொல்கிறதில்ல அப்படிங்கும்போது இவர் திருப்பி கேட்டு விட்டுறாரு, உனக்கு நடிக்க தெரியல, அடுத்தவங்க மேலே பழிய போடுறியா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவார். அதுக்கப்புறம் நாமினேஷன்ஸ் நடக்கும். நாமினேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நாமினேட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி பிக் பாஸ் ஷோவில் நடந்தது. ஆக்சுவலாக கனியை பற்றி இன்னொரு பக்கம் பார்வதி கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து நிறையா இந்த வேலைகள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு புரிஞ்சா என்ன, மற்றவங்களுக்குலாம் புரியணும்ல, அதுக்கப்புறம் தான் தெரியும். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த அம்மா ரோல் பார்த்தவங்களாம், அது எல்லாருக்கும் சமைச்சு போடுற ரோல் பார்த்தவங்களாம் எல்லாம் நெகட்டிவோட தான் வெளில போனாங்க. இது தெரிஞ்சு பாசிட்டிவாக போனவங்க ரொம்ப கம்மி. கனி எந்த லிஸ்ட்டில் வராங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பிக் பாஸ் எபிசோடை பற்றி? உங்களோட பதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. This safe hard in, but I found it, homie, been cracked.